ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு கீரை, அதாவது முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது திணை பன்னீர் சப்ஜி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இட்லி மாவு 2 கப், முடக்கத்தான் கீரை 1 கப், சின்ன வெங்காயம் 6, தோல் உரித்து கொள்ளவும், பூண்டு 6 பற்கள் தோல் உரித்து கொள்ளவும், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த முடக்கத்தான் கீரைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை நம்ம ஒரு சின்ன கவரில் போட்டு அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது கட்டுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அது இலைகளாக ஆஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஒரு அலசி வச்சுக்கலாம். சரி, தோசைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் இட்லி மாவு சொல்லியிருக்கீங்கன்னு யோசிக்கலாம். இப்போ நம்ம இட்லி மாவு இந்த முடக்கத்தான் கீரை தோசை பெரும்பாலும் கொஞ்சம் கனமாக தான் ஊற்றுவோம். இது விருப்பப்பட்டவங்க நீங்கள் மெல்லிசாக ஊற்றிக்கலாம். இது என்னென்ன இட்லி மாவுனா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை விழுதாக அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அதை விழுதாக அரைச்சி சேர்க்கும் போது அந்த கொஞ்சம் தண்ணி அதில் சேர்ப்போம். அந்த கழுவின தண்ணி இன்னும் எல்லாம் அரைச்சதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்க்கறதுனால இதை நம்ம கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு அதுக்கப்புறம் கரைக்க உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஏற்கனவே தோசை மாவு தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஊற்றும் போது இன்னும் தண்ணி ஆகிடும். அதனால் இட்லி மாவில் ஃபஸ்ட் கிளாஸாக தோசை வரும். அந்த இட்லி மாவு எடுத்தால் நம்ம இப்போ இந்த தோசை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், இதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி அதில் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா ஒரு வறுத்துட்டு அப்படியே ஒரு வதக்கிடலாம். அது ஆக்சுவலாக சீரகம் பொரிஞ்சு மிளகு பொரியன்னு இல்லை, எல்லாம் ஒன்றா நீங்கள் போடுறதுனால தப்பு கிடையாது. இல்லை முதல்ல மிளகு சீரகம் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். சும்மா 2 பரட்டு நம்ம, ஏன்னா இது தோசையோடு வேகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வறுபட்டுரும் அதுலேயே நம்ம தோசையாக ஊற்றும் போது. இப்போது இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம அந்த கீரையை சேர்த்துடலாம். இப்போ அந்த கீரையை வதங்கினுச்சுன்னா கொஞ்சமாகிடும் கீரை. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை நல்லா விழுதாக அரைச்சி வச்சிட்டோம். ஒரு அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன். இந்த மாவில் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவில் நம்ம கலந்துட்டோம். கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணியும் கொஞ்சம் நான் எடுத்து ஊற்றிருக்கேன் லேசாக. இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன, தோசைக்கல்லும் காய வச்சுருக்கோம். என்னென்னா நம்ம இதில் உப்பு சேர்க்கலை. ஏன்னா மாவில் உப்பு இருக்கும். ஸோ சில பேர் உப்பு ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இது தாராளமாக போதும். இதில் உப்பு ஓரளவுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரைக்கிற போது உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் இதோட கரைச்சி சேர்த்துக்கோங்க. சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றிடலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் தீ ஜாஸ்தி வச்சு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேகும்போது தீயை கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறமா வேக விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த போர்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஓட்டையாக விழும். அப்படி விழுகும்போது தோசை ரொம்ப நல்லா வரும். அது மெல்லிசாக ஊற்றுனீங்கனாலும் சரி, கனமாக ஊற்றுனீங்க சரி. பட் கனமாக ஊற்றுற தோசைக்கு இந்த மாதிரி போர்ஸ் விழுந்தால் தோசை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் தீயை தூண்டிடுங்க. நல்லா காஞ்சதும் தீயை குறைச்சிடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எடுத்து மடக்கிட்டு நம்ம அப்படியே தோசை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை ஊற்றிட்டோம். இன்னொரு தோசை ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம திருப்பலை. விருப்பப்பட்டவங்க திருப்ப இருந்தாலும் திருப்பிக்கலாம்.
திருப்பாமல் பெரும்பாலும் இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கிறது இல்லை. குறிப்பாக கனமாக ஊற்றுற தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மூடி போட்டு வேக விடுவாங்க. அது மாதிரி திருப்பி போட்டு எடுக்காமல் எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டு திருப்பி போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா திருப்பி போட்டு எடுக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த தோசையை நம்ம ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். ஸோ தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தினையும் பன்னீர் வச்சு ஒரு திணை பன்னீர் சப்ஜி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை பன்னீர் சப்ஜி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம், திணை 1/4 கப், வெங்காயம் 2 தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 நன்கு பழுத்தது பொடியாக நறுக்கி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 4, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த திணை பன்னீர் சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திணையை வந்து நல்லா வெறும் கடாயில் நல்லா வறுத்துருங்க. வாசனை நல்லா கமகமான்னு வரணும். வறுத்த கடாயிலேயே நம்ம சூட்டோடு அப்படியே விட்டுட்டு இறக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடியில் உள்ளது தீஞ்சு போயிடும். அதனால் அது வறுத்த கையோடு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா வேக வச்சுருங்க. குக்கரில் 1க்கு 2 2.5 தண்ணி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கடாய் காய வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திணையை வச்சு நம்ம பொதுவாக ஒரு புட்டு இல்லை தினை மாவு வச்சு ஒரு உருண்டை அந்த மாதிரி, இல்லைனா சாதம் மாதிரி ஏதாவது வேக வச்சு அதை வடிச்சுக்குவோம். இல்லைனா நம்ம பொங்கல் உப்புமா அந்த மாதிரி பண்ணிக்குவோம். பட் இன்றைக்கி அதை வச்சு ஒரு சப்ஜியே பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்தது. அதனால் இன்றைக்கி அது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பயன்படுங்கிறதுனால, அதாவது சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இன்றைக்கி உங்களோட நேர்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கேன். காய வச்ச எண்ணெயில் இதுக்கு நான் கரம் மசாலா அது மாதிரி சேர்க்கல. அதுக்கு பதிலாக ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிற இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் முழுமையாக அதை அப்படியே சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு ஒரு சிட்டிகை உப்பு. இதில் பிரியப்பட்ட கூட கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தினையை வெறுமனே வேக வச்சா அது ஒரு பச்சை வாசனை இருக்கும், அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால் கட்டாயம் தினையை வறுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய, இப்போ யூஎஸ்லலாம் நிறைய இது பரவலாக வர ஆரம்பிச்சிது. அது ரொம்ப நாளாகவே அவங்க இந்த கினோவான்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கேக் முதற்கொண்டு அதில் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் புட்டு சாதம் அடுத்தது பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி அதையே வந்து கொஞ்சம் மாற்றி சைட் டிஷ்ஷாக பண்ணுறோம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நமக்கு இஞ்சி பூண்டு அதில் போட்டுடலாம். இது ஒரு சிம்பிள் சப்ஜி. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தேங்காய் பாலோ தேங்காய் அரைச்சதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளாக பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு வந்து இன்னும் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கலாம். அது தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால், இல்லைன்னா இதுவே போதும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம இந்த திணையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த திணையை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அந்த சூட்டோடு இருக்கும்போதே மசிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறீங்கன்னா கூட மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லேசாக கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா கலந்துடும். அதோட அந்த கட்டி முட்டியமாக இல்லாமல் கலந்துடும். இப்போ நம்ம இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா அடியில் இருக்கிறது நல்லா செவந்து போயிருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா
ஈவனாக வராது, அதாவது சமமாக வதங்காது. அதுக்கப்புறம் இப்போ இதோட கூட முதல்ல தனியாத்தூள் போட்டுடுவோம். தனியாத்தூள் ஒரே ஒரு நிமிஷம் அதை வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தனியாத்தூள் வாசனை போக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு சேர்ந்து வதங்கும் போது கரெக்டாக வதங்கப்பட்டுரும். இப்போ இதில் மிளகாத்தூள் இது கொஞ்சம் 3 ஸ்பூனுங்கிறது கொஞ்சம் காரம் தூக்கலாக தெரியும். என்னென்னா இந்த திணை கொஞ்சம் காரத்தை நல்லா இழுத்துக்கோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரம் கூட கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி கூட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தக்காளி கொஞ்சம் உப்பு, அந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த சப்ஜிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது தக்காளியோட நிறமும் இந்த மிளகாத்தூளோட நிறமும் நல்ல சிகப்பாக இருந்தால் நீங்கள் பண்ணுற டிஷ் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதில் நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். ஒன்றுலேருந்து 1.5 டம்ளர் தண்ணி தாராளமாக போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த திணையை அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த திணையை அதில் சேர்த்துடணும். நல்லா வெந்த திணை இதில் அதை இதில் சேர்த்துடுறோம். இதோடையே நம்ம பன்னீரையும் சேர்த்துடலாம். பொதுவாக நம்ம திணையில் மெயின் டிஷ் தான் பண்ணுறோம். இன்றைக்கி அதை சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த கொஞ்சம் நரிச்சு அந்த திணையோட தன்மை, அது என்ன தான் நம்ம சாஃப்டாக வெந்திருந்தாலும் அந்த ஒரு மாதிரி நறுக்குனா தெரியும். அந்த டேஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்களுக்கு. பிடிக்கல அப்படின்னா கூட நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த சாப்பிடும்போது அந்த சப்பாத்தி பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போது ஒரு பாதி கருவேப்பிலை நல்லா கொஞ்சத்தை நம்ம அலங்கரிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி அதில் நல்லா கிள்ளிடுங்க. இந்த கடைசியாக போடும்போது இந்த மசாலாவும் அப்புறம் அந்த கருவேப்பிலையும் வாசனையும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு கமகமன்னு வாசனை வரும். அதனால் அந்த ஃபைனலாக அதை டச் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு மூடி இருந்ததுன்னா இதை செஞ்சு இறக்கி அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனை அப்படியே உள்ளுக்குள்ளேயே நல்லா சுழண்டுட்ருக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்னங்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த முடக்கத்தான் கீரை தோசையும் அடுத்தது திணை பன்னீர் சப்ஜி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இது ரெண்டுத்துக்குமே முதல்ல ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு
அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா கீரையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு ஆற வச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்சதை இட்லி மாவோட கலந்துக்கிட்டு தேவையான தண்ணீரும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன தோசைகளை நம்ம கொஞ்சம் கனமாக சுட்டு எண்ணெயும் சுற்றி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை தோசை தயார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தினை பன்னீர் சப்ஜி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சு அது எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தனியாத்தூளை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூளையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்ததும் வேக வச்சுருக்கிற தினையை தூக்கி அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதித்ததும் பன்னீரையும் போட்டிருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கிள்ளி போட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா தினை பன்னீர் சப்ஜி தயார். நேயர்களுக்கு ஒரு சின்ன டிப். எப்போவுமே நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து அது ரிலேட்டடாக தான் நம்ம டிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதை பற்றி, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது எப்படி வச்சா எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் உருவிட்டு இப்போ கருவேப்பிலை உருவும்போது நம்ம நிறைய புடவை கடைகளில் ப்ரௌன் கவரும் கொடுப்பாங்க. அடுத்தது மருந்து கடையெல்லாம் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வச்சு கவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கவரில் தூக்கி போட்டுறாமல் கருவேப்பிலை, அடுத்தது கொத்தமல்லி, இந்த மாதிரி விஷயங்களை அதுக்குள்ளே போட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த காய்கறி எடுக்கிற ட்ரேயில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 10 நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடின மட்டும் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பழுக்குமே தவிர நம்ம சாதாரண பிளாஸ்டிக் கவரில் அப்படியே வச்சா அழுகி போயிடும். நிறைய சீக்கிரம் வந்து ஒரு 4-5 நாளுக்கு தாண்டின உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இது இலை வந்து லேசாக பழுக்க ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வதங்கும். இதை தவிர அது வந்து அழுகி அந்த மாதிரிலாம் கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ரொம்ப சுலபமாக அதே சமயம் செலவே இல்லாமல் நல்லா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் அதே சமயம் உடம்புக்கு நல்லதாக டேஸ்டியாக இருக்க ஒரு நல்ல டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.